ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம குக்கிங் எபிசோட் நம்பர் 3ல் ஆரஞ்சு கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: எக் 2, சால்ட் பிஞ்ச், பேக்கிங் பவுடர், மைதா, ஆரஞ்சோடைய தோல், சுகர் பவுடர், சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய், ஆரஞ்ச் ஜூஸ். நான் 2 தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ஃபர்ஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து கடைசியாக ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எக் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஆறி போய் இருக்கக்கூடாது. இதை நம்ம நல்லா ஃப்ளஃபியாக இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க சுகர் பவுடரை பேட்சாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ஆரஞ்சோடைய தோலை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், மீதி வந்து லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மைதா, நான் வந்து மைதாவில் வந்து ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆயில், அதையும் வந்து நம்ம ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வச்சுருந்த ஆரஞ்ச் ஜூஸ் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் மிக்ஸ்டாக இருக்கணும். நீங்கள் வேணும்னா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சால்ட்டு, பேக்கிங் பவுடர். என்கிட்ட பேக்கிங் சோடா இல்லை, ஸோ அதனால் நீங்கள் வேணும்னா பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த ஆரஞ்சோடைய தோல். இது எல்லாத்தையும் நம்ம ஒயர் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக இருக்கணும் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும். லாஸ்ட்டாக நம்ம இந்த ஆரஞ்ச் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம இந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து டின் எடுத்திருக்கேன், பிரெட் டின். இதில் வந்து நம்ம இந்த மிக்சர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கணும், அப்போ தான் அது பர்ஸ்ட் ஆகிட்டு வரும். இப்போ அவன் நான் வந்து 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். 180 டிகிரிக்கு 30 to 35 மினிட்ஸ் வச்சுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கும் ரிசல்ட்டு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.